வரகாதுஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இங்கதான் பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كانت لكم الدار الآخرة عند الله خالصة من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. நிறைய பேர் கேட்டிருந்தம்மா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல நினைக்கிறேன், சரிங்களா? அப்போ கேட்டிருந்தப்போ சட்டங்கள் சொல்லி வீடியோ போடலாமாமா, இல்லைன்னா நேரடியாக நம்ம வந்து ஆயத்துக்களா ஒதிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ எனக்கு மேக்சிமம் அந்த பதில் வந்து என்ன வந்துச்சுனாக்கா, சட்டங்கள் சொல்லியே சொல்லுங்க, அப்போதான் எங்களுக்கு மனசுல பதியும், அந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா சட்டங்கள் சொல்லி தரமா உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் கவனமா கவனிச்சுக்கோங்க. இங்க நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. நூனே சாக்கினுக்கு அடுத்ததா கேஃப் வந்திருக்கு. கேஃப் என்ன எழுத்துமா? வெரி குட், மாஷா அல்லா. இஹ்ஃபாவுடைய எழுத்து நம்ம கிளாஸ் தொடர்ந்து கவனிக்கிறதுனால கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சூப்பர், வெரி குட்மா. அப்போ கேஃப் வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். லகுமுத்தாருல், லகுமுத்தாருல். இங்க பாருங்க, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அந்த எழுத்துக்கள் உச்சரிப்புல வராது. அப்ப இந்த அலிஃபுல்லாம நமக்கு உச்சரிப்புல வராது. லகுமுத்தாரு மீம தான் கொண்டாந்து என்ன செய்யணும்? தால்ல ஜாயின் பண்ணும். அப்போ லகுமுத்தாருல் ஆஹிரத்து. சேம் சட்டம் தான். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது. அப்போ அந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்புல வராது. ஆஹிரத்து இந்தல்லாஹி ஹாலிஸ்வதம். இந்தல்லாஹி இங்க நூன் சுக்குன் பெற்றிருக்காமா? சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததா தால் வந்திருக்கு. தால் வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நமக்கு என்ன செய்யணும்? நூனே சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ இந்தல்லாஹி, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? வாய் நிறைய காத்து வச்சு நம்ம சொல்லணும். அப்போ இந்தல்லாஹி ஹாலிஸ்வதம். தன்மீனுடைய குறியிருக்கு அடுத்ததா மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகம் பில்குன்னாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அதுதான் இதகம் பில்குன்னாவோட சட்டம். அப்ப நம்ம என்னமா செய்யணும்? ஹாலிஸ்வதம் அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களாமா? இப்போ இன்னொரு சட்டம் கூட இங்க இருக்கு. என்ன தெரியுமா? சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீடுகளை என்ன செய்யணும்? ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம உச்சரிக்கணும். அப்போ ஹாலிஸ்வதம், தன் இருக்கா, தன் நம்ம என்ன செஞ்சோம்? தாவா மாத்திட்டோம். அப்போ ஹாலிஸ்வதம். இங்க நமக்கு நுனே சக்கினுக்கு அடுத்ததா தால் வந்திருக்கு. தால் என்ன எழுத்துமா? இஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நுனே சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். இங்க சேம் சட்டம் தான். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்புல வராது. இந்த அலிஃபுல்லாம நமக்கு உச்சரிப்புல வராது. இங்க பாருங்க, லாமுக்கு சுக்குன் பெற்றிருக்கு, முன்னாடி 2 அலிஃப் இருக்கு, சரிங்களா? அப்ப 2 அலிஃப் நமக்கு என்ன ஆகாது? உச்சரிப்புல வராது. என்ன காரணத்துல உச்சரிப்புல வராது நீங்க சொல்லுங்க? மாஷா அல்லாஹ், சூப்பரா சொல்லிட்டீங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் வெரி குட்மா, வெரி குட். என்ன காரணத்தால நமக்கு உச்சரிப்புல வராதுன்னா அந்த எழுத்துக்களுக்கு எந்த ஹரக்கத்துகளுமே இல்லை, அதனால நமக்கு என்ன ஆகாது? உச்சரிப்புல வராது. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும்? ஃபதமன்னா உல் மௌத, இந்த வாவை கொண்டு வந்து லாம்ல ஜாயின் பண்ணணும். மௌத இன்குந்தும் ஸ்வாதிகீன். இன்குந்தும் இங்கேயும் நமக்கு நுனை சக்கின் வந்திருக்கு, இங்கேயும் நமக்கு நுனை சக்கின் வந்திருக்கு. இங்க கேஃப் வந்திருக்கு, இங்க தா வந்திருக்கு. கேஃபும் சரி தாவும் சரி ரெண்டுமே என்ன எழுத்துமா?
வெரி குட் மாஷா அல்லா. எஹ்ஃபாவோட எழுத்து கரெக்டா சொல்லிட்டீங்களே, வெரி குட். எஹ்ஃபாவோட எழுத்து. அப்ப நம்ம என்னமா செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். கரெக்ட். அப்போ இங்க மீமே சாக்கின் வந்திருக்காமா, மீமே சாக்கினுக்கு அடுத்ததா ஸ்வாது வந்திருக்கு. ஸ்வாது வந்து நமக்கு இங்க என்ன சட்டம் வருது, அப்போ இல்ஹாரி சபவி சட்டம் வருது. அப்ப நம்ம வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ஸ்வாதியகீன் அப்படின்னு நம்ம ஓதணும். அடுத்ததா பாத்துலாமா, வலை யதமன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். இப்போ இங்க பாருங்க, நமக்கு இக்லாப் சட்டம் வருது, இதகாம் பில் குன்னா வருது, வேற என்னெல்லாம் வருது, இக்லாப் சட்டம் பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம், வரிசையா பார்த்துலாம் என்னென்ன சட்டங்கள்லாம் வருதுன்ட்டு. வலை இங்க நமக்கு நுனை சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததான் யா வந்திருக்கு. யா என்ன எழுத்து, இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். இன்னும் ஒரு சட்டம் கூட இந்த இடத்துல வருது. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் ஒரு 2 seconds டைம் தரேன். அவ்வளவுதான், 3 seconds ஆயிடுச்சு. கரெக்டா சொல்லிட்டீங்க மாஷா அல்லா, வெரி குட்மா. அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது. அப்போ நமக்கு இந்த நூன் என்ன ஆகாது, உச்சரிப்புல வராது. அதுக்கு முன்னாடி எழுத்து தான் என்ன செய்யணும், யால கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அப்போ வலை என்ன செய்யறோம், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துல ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதுறோம். இதுதான் இதகாம் பில் குன்னாவுடைய சட்டம். வலை யதமன்னௌனஹு மன்னௌ, இங்க நம்ம என்னமா செஞ்சோம், நூனை வந்து நல்லா அழுத்தி உச்சரிச்சோம். என்ன காரணம், நூனுக்கு மேல சத்து வந்திருக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சோம், இங்க நம்ம நூன் நல்லா அழுத்தி உச்சரிச்சோம். மன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அபதம் தன்மீனுடைய குறியிருக்கு அடுத்ததான் பா வந்திருக்கு. பா வந்து இக்லாபுடைய எழுத்து. சரிங்களா, இக்லாபுடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், தன்மீனுடைய குறியிட மீமா மாத்தி நம்ம உச்சரிக்கணும். அபதன் அப்படின்னு சொல்லாம அபதம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களாமா, அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அடுத்ததான் வல்லாஹு. அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபர் வந்துச்சுன்னா அப்ப அந்த அல்லாஹுங்கிற வார்த்தைய வாய் நிறைய காத்து வச்சு நம்ம உச்சரிக்கணும். அப்போ வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். அலீமும் அப்படிங்கும் போது நமக்கு இந்த தன்வீனுடைய குறியீடு இருக்காம, தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் பா வந்திருக்கு. பா வந்து இக்லாபுடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், மீமே சாக்கின் மீமுக்கு மேல உள்ள தன்வீனுடைய குறியீட மீமா மாத்தி உச்சரிக்கணும். அலீமுன் அப்படின்னு சொல்லாம அலீமும் பிஸ்ஸாலிமீன். அதே மாதிரி நூனுக்கு மேல சுக்குனை ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும் இந்த இடத்துல. சரிங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கு சொல்லி தரேம்மா. அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே 7th batch அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இது கண்டிப்பா வந்து கட்டணம் உடையதுதான். சரிங்களா? அதாவது ஃபீஸ் பே பண்ணி நம்ம வந்து படிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் 2 மாச கோர்ஸ் தான், மொத்தமாவே 2 மாச கோர்ஸ் தான். நீங்க வந்து எஸ்என்எல் குரான் தான் எனக்கு தெரியும், இல்ல அதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்தாலும் உங்களை இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி குரான் ஓத வச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் 6th batch அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, 7th batch அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது. 6th batchம் 5th batch இப்ப ரன் ஆகிட்டு இருக்காங்க. 5th batch வந்து இப்போ வந்து 2வது மாசத்துல இருக்காங்க. 6th batch வந்து இப்ப 1 மாசத்துல இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.